Hi, Esther. Hey, Vikram? Come sit. Thank you. எப்பவுமே கால் பண்ணிட்டு வருவ. உன்னை எதிர்பார்க்கல. Okay. உன் IFS ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? Yeah, going good. கொஞ்ச நாள்ல எக்ஸாம். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் எஸ்தர். ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு. இன்னைக்கு காலையில பேப்பர்ல போலி மருந்து சாப்பிட்டு குழந்தைகள் இது மரணம்னு. ஒன்றும் இந்தியாவுக்கு புதுசு இல்லையே. எப்படி உயிரை காப்பாத்துற மருந்து போலி ஆகும்? போலி மருந்து சாப்பிட்டு நம்ம குழந்தைகள் மரணம்னு படிச்சல. அது சாப்பிட்டது 7 குழந்தைகள் தானே. எஸ். நிறைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பேர்ல நம்ம நாட்டுல வறுமையில வாழற குழந்தைகளுக்கு இலவசமா மெடிசன் சப்ளை பண்றாங்க. அந்த மருந்து பல கோடிகளுக்கு வெளிநாட்டுல விலை போகும். அத இல்லீகலா லூட் பண்ணி பாதி விலைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கு பதிலா நம்ம ஊரு ஏழைகளுக்கு போலி மருந்து அனுப்பி வைக்கிறது தான் இந்த பிசினஸ். இவ்வளவு பெரிய விஷயம் ஏன் கவர்மெண்ட்டுக்கு தெரியல? அப்படி தெரியலன்னு ஈஸியா சொல்லிட முடியாது. தடுக்க முன்வரல யாரோன்னு வேணா சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப சாதாரண சின்ன ஆளுங்க பண்ற கொள்ளை. ரொம்ப சாதாரணமா சின்ன ஆளுங்க பண்ற கொள்ளையை கூட தடுக்க முடியலன்னா நம்ம 2 பேரும் ஆர்மி ஆபீசர்ஸோட பசங்களா இருந்து என்ன பயன்? ரொம்ப நாளா உன்னோட அப்பாவை பத்தி என்னோட அப்பா சொன்ன விஷயத்த உன்கிட்ட சொல்ல போறேன். ஆர்மியில இருக்கும்போது இந்தியா பார்டர்ல தீவிரவாதிகள் சில இந்தியர்களை பிணை கைதிகளா கடத்தி வச்சிருந்தாங்க. அந்த இந்தியர்களை எப்படியாவது மீட்கணும்னு இந்திய ராணுவம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பிளான் பண்ணிருச்சு. உன்னோட அப்பாவும் அதுல குரூப் கேப்டன். அங்க பல பிணை கைதிகளோட இந்தியாவை சேர்ந்த ஒரு டாக்டரும் இருந்தாரு. இன்னொரு சோல்ஜர் கிட்ட அந்த டாக்டரை காப்பாற்றணும், அவர் சுத்தி இருக்கிற த்ரெட்ஸை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த சோல்ஜர் டாக்டர் பக்கத்துல நின்ன பையன் கையில இருந்த துப்பாக்கியை பார்த்து அவனையும் தீவிரவாதின்னு நினைச்சு சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பையன் தீவிரவாதி கிடையாது, அந்த டாக்டரோட மகன்னு. அவன் வச்சிருந்த துப்பாக்கி ஒரு பொம்மை துப்பாக்கி. சண்டை போட்டு போராடி எதிரிகளை தைரியமா எதிர்த்தாரு. இந்த சம்பவம் எனக்கு ஒரு தைரியத்தை தருது. உண்மையிலேயே என்னால முடிஞ்சதை செய்வேன். சரி, நான் IFS பாஸ் பண்ணி நல்லது பண்றேன். இந்த விஷயத்துல என்ன பண்ணும்னு நீயே முடிவு பண்ணு. பார்வை இல்லாததை விட கொடிய விஷயம் பார்வை இருந்தும் வாழ்க்கையில இலக்குன்னு ஒண்ணு இல்லாததுதான். எஸ்தரை ஒவ்வொரு தடவை பார்க்கிறப்பவும் ஒரு தைரியம் கலந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு ஒரு உணர்வு வரும்.